உங்களோட குடும்பத்தோட மிகவும் பிரயோசனமாக பொழுத போக்கணும்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு வரலாம். உண்மையிலேயே பொழுதுபோக்கு பிரயோசனமான இடம் தான். குளிக்க போகிறேன் இப்போ நாங்கள் காட்டு துப்பராக்கி தான் போகிறோம் இந்த இடத்துக்கு. என்ன சரியானதாக தான் இருக்கானே. இதை துப்புறாங்கன்னா சரி, இதை துப்புறாங்க நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓ இவங்கெல்லாம் அந்த கௌதாரி மீனை பார்க்க போகிற டீம் சரியா? ஓ இவர் எங்கே போகிறீங்க எல்லாரும்? இவங்க அந்த கௌதாரி மீனுக்கு போகிற டீம். இன்றைக்கு ஒரு புதிய இடத்துக்கு போயின்னு இருக்கிறேன். அதாவது கௌதாரி முனை கடற்கரை. எனக்கும் எப்படி இருக்கும்னு தெரியலை. நல்ல பீச்சாம். பூநகரி சந்தியிலேருந்து போகணும். நான் ஒரு பஸ்ஸில் வந்தோம். ஆனால் இந்த பாதைகள் வந்து பஸ் வரத்துக்கு ஒரு கடினமான பாதையாக இருக்குது. இந்த துப்புராக்கி வெட்டி கொத்தி எடுத்து தான் போகணும். ஆனால் கார், ஆட்டோ, மினி வேன்கள் வரும்னு நினைக்கிறேன். கௌதாரி முனைக்கு வரணும், இந்த கடற்கரையில் உங்களோட பொழுதுபோக்க விடுமுறையை கழிக்கணும்னு சொன்னால் மினி வேன்கள், கார்களில் வாராக்க வரலாம். பஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும். வாங்க போவோம். போயிட்டு அந்த கடற்கரை எப்படி இருக்குன்றத என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன நல்லா இருக்குமா பயணம்? எப்படி உண்மையா சொல்லுங்க, நல்லா இருக்குமா? ஆடுற கட்டுப்பாட்டுக்கு இருக்கு. ஆமிக்காராங்களா? ஆமாண்ணா. ஆ இது நீங்கள் இந்த இடம் தானா? இந்த இடம். இது என்ன இடம் பேர்? இது பூனாரி. பூனாரிலேருந்து கௌதாரி மனைக்கு வரண்டா எவ்வளோ தூரம்? கௌதாரி மனைக்கு வரண்டா அப்படியே ஒரு 30 கிலோமீட்டரா? நீங்கள் என்ன கடத்துள்ளா சரிங்க? இப்போ என்ன கொண்டு வரீங்க? நான் நண்டு கொடுத்துட்டு போகிறேன். இது என்ன கேனில்? மணெண்ணையா? என்ன பேர் உங்களை? குட்டி குட்டி என்னோட ஒரு அழகான பயணம். எங்களை பஸ் செஞ்சு வருங்க முன்னுக்கு போகுது, என்ன இறக்கி விடுத்தாங்க. அதோட நான் வந்த ஆள்கிட்ட என்ன சொல்கிறது சீட்டு கேட்டு ஏறி போயின்னு இருக்கிறேன். வாங்க, அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு இந்த அண்ணா. இந்த பீச் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக நல்லா இருக்கும் தானே? என்ன இருக்கு அங்கே? அங்கே எல்லாம் கடற்கரை, ஊஞ்சல் இருக்கு, நல்லா இருக்கு. பொழுதுபோக்கு போகும் போயிட்டு வந்து சொல்லுங்க. சரி, ஓகே. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க மக்களே போய் பார்ப்போம். மற்ற ஆக்கு அடிக்கடி வருவாங்களா? ஐயோ ஆக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஓட்டம் தான் தானே வரும். வெளியிடத்துலேருந்து வருவாங்களா? எல்லாத்துலேயும் வருவாங்க. வெள்ளைக்காராக்க முழுக்க வரும். கடைகள் இருக்கா? கடையெல்லாம் இல்லை இருக்கு. 1-2 கடை உள்ள அங்கே இருக்கு. அங்கே இருக்கு, வீட்டில் இருக்கு கடை. கடற்கரை நீட்டாக இருக்குதா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வராக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கௌதாரி முனை கடற்கரைக்கு தான் போகிறோம். பீச்சுன்னு சொல்லலாம். இது ஆமிக்காரா கடை கட்டுப்பாட்டில் அவங்களோட பராமரிப்பில் இருக்குது. உள்ளே போகிறேன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 300 டிக்கெட். 12 வயசுக்கு உள்ள ஆக்களுக்கு டிக்கெட் இல்லை. 12 வயசுக்கு மேலே போகிற ஆக்களுக்கு 6 இருந்தாலும் 300 டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். வரும்போது ஐசி, ஒரு ஆள் ஐசி கேட்பாங்க. ஐசியை கொடுத்துட்டு 15 உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போவோம். இந்த கடற்கரை எப்படி இருக்குது, எப்படி பொழுதுபோக்கலாம்ன்றதை தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். வாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் ஒரு பஸ்ஸில் ஒரு 35 பேர் வந்தோம். டிக்கெட் எடுத்தாச்சு. இன்றைக்கு தான் முதல்ல நாங்களும் இந்த கௌதாரி முனை கடற்கரைக்கு வாரோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது இது அனுபவங்கன்றதை
கருத்துக்களில் சொல்லுங்கள். இந்த கௌதாரிமுனை கடற்கரை வந்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்களோட பராமரிப்பில் மிகவும் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நல்ல பொழுதுபோக்குறதுக்குரிய லெசர் பீச்னு சொல்லலாம். இந்த அதில் வரவேற்புக்கு நல்ல அழகான வெல்கம் போர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஹோம பீச், இதில் பேர் வந்து ஹோம பாயிண்ட், அதாவது லெசர் பீச்சுன்னு இருக்குது. இந்த பீச்சில் பீச் ஸ்விங்ஸ், பீச் ஷவர்ஸ், வாஷ் ரூம்ஸ், பீச் பெட், லைஃப் சேவர்ஸ், சம்மர் கார்ட்ஸ், வாலிபால் கோர்ட், ஹேம் ராக்ஸ், கபானாஸ் இவ்வளோ இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்த ஒரே ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே லைட்லாம் இருக்குது. நைட் டைம் நல்லா இருக்கும் போல இருக்குது. The lifeguard there. हाँ हाँ हरे हरे मीटर तुमसी एक दे हाँ हाँ हरे ओके थैंक यू हाँ हरे விளையாடுங்க 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 விளையாடுறதுக்கு வந்துட்டு வர இதுல போய் பார் போகலாமா 300 மீட்டருக்கு போகலாமா. முழங்கால் மட்டும் தான் பயப்பட தேவையில்லையா. தொங்க மட்டும் தான் அவன் நிக்க மட்டும் போகலாமா. என்ன நல்லா இருக்கா? பொழுதுபோக்கக்கூடிய மாதிரி இருக்கா? கௌதாரிமுனை கடற்கரை ஆமிக்காரா கடை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு கடற்கரை. இலங்கையில் பல பேருக்கு இந்த கடற்கரை எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்களோட குடும்பத்தோட இல்லாட்டி ஒரு பொடியங்களா நீங்கள் உங்களோட கோடைகால விடுமுறைகளை கழிக்கணும்னு சொன்னால் பூநகரி சந்தியில் இருந்து உள்ளே வரணும். இந்த கடற்கரைக்கு வாரத்துக்கு இந்த பாதை வந்து ஒரு என்ன இட்டுக்குமுட்டான பாதைன்னு சொல்லலாம். கார்கள், வேன்கள், பஸ்கள், ஆட்டோக்கள், பைக்குகள்லாம் இலகுவாக வரும். பஸ் போன்ற கொஞ்சம் பெரிய வாகனங்கள் வாரத்துக்கு இந்த பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உங்களோட குடும்பத்தோட மிகவும் பிரயோசனமாக பொழுத போக்கணும்னு சொன்னால் இந்த கடற்கரைக்கு வரலாம். இங்கே உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருக்குது. மலசல கூடங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. ஆமிக்காரண்ட ஒரு களைப்பு போகிற ஒரு ஸ்போர்ட் கடை ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இதில் வாலிபால் விளையாடலாம். அதே மாதிரி நல்ல நீட்டாக பொழுத போக்குறதுக்கு நல்ல இடங்களை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க.
இதுலேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதாவது தேவையான அளவு வாஷ்ரூம் இருக்குது பாருங்க. இது என்னென்னு சொன்னால் சோடா போத்தலை வச்சு கட்டியிருக்கிறாங்க. அங்கால உமன்ஸுக்கு இருக்குது, இந்தியாவில் மென்ஸுக்கு. பழைய கழுகு போத்தல், அதாவது சாராய போத்தல், சோடா போத்தலை வச்சு இதில் அழகாக கட்டியிருக்கிறாங்க. இந்த இதில் சோப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஷவர் இருக்குது. கடலில் குளிச்சுட்டு வந்து இதில் நம்ம உடலில் உள்ள உப்பு தண்ணிகளை கழுவிட்டு இதில் குளிச்சுட்டு போகலாம். அழகிய கடற்கரை. இல்லை நின்றுட்டு இதுக்குள்ளே வேற எப்படி இருக்குது, குழுன்னு பாருங்களேன் மேலே. உண்மையிலேயே நம்மட பொழுதை போக்குறதுக்கு உண்மையிலே நல்ல இடம். வெக்கையே தெரியலை. ஏறுங்க இருக்கிறதுக்கு நல்ல கதிரை எல்லாம் இருக்குது. கௌதாரி முனைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வர மறக்க வேணாம். பீச் வாலிபால், இலங்கையின் தேசிய விளையாட்டு கரப்பந்தாட்டம். அந்த விளையாட்டு இங்கே விளையாடலாம் வந்தீங்கண்டா. இப்படி போட்டீங்கன்னா கவ்வாய் நான் மெதுவா வச்சேன். இல்ல இல்ல அப்பாடகை செட்டோட வாலிபால். இந்த இதுக்குள்ளேயும் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? சுற்றி மரங்களை நீட்டாக சேவ் பண்ணி இதுலேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதாவது தேவையான அளவு வாஷ்ரூம் இருக்குது இந்த கௌதாரி முனை கடற்கரையில். ஆண்களுக்குரிய வாஷ்ரூம் இது. உண்மையிலேயே ஒரு சராசரியான ஒரு சுத்தத்தோட நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கடற்கரைக்கு வந்தால் கடலில் குளிச்சுட்டு எங்கே நல்ல தண்ணிக்கு போகிறது, எங்கே மலசலகர கூடங்களை தேடி போகிறதுன்னு இன்றைக்கி யோசிக்க தேவையில்லை. முக்கியமான அத்தியாவசிய இடம் இங்கே இருக்குது. அதாவது மலசல கூடம் இருக்குது, சுத்தமான மலசல கூடம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கு குளியலறை இருக்குது. அதே மாதிரி தேவையான ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அவங்களே ஸ்ரீலங்கன் நேவியே இதுவும் வைத்திருக்கிறாங்க, கடையும் வச்சுக்கிறாங்க. அந்த கடையை அடுத்த கட்டம் வாங்க போய் பார்ப்போம். உண்மையிலேயே குடும்பத்தோட மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் கௌதாரி முனை கடற்கரை. கட்டாயம் வாங்க. இந்த வீடியோவை பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோர்ஸ் வீடியோ கத்தாது. இங்கே சிகரெட் இல்லை என்று போட்டிருக்கு. அதனால் இங்கே ஒரு மினி கடை ஒன்று இருக்குது, கேன்டீன் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஜூஸ் சோடாக்கள் இருக்குது. மினி கடை உங்களுக்கு தேவைகளை, அதாவது உணவுன்னு சொல்கிறத விட உங்களோட தற்காலிக களைப்பை போக்குறதுக்குரிய உணவுகள் இங்கே இருக்குது. இதில் இருந்து சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த இடம் வெளியே வெயில், ஆனால் உள்ள வெயிலே இல்லை, குழுன்னு இருக்கு. மேலே மரங்களை பாருங்கள், இடங்களை பாருங்கள். கௌதாரி முனை கடற்கரையின் அழகை பாருங்கள். சூரியன் மேலே கொளுத்துது. அந்த சூரிய ஒளியை மேலே உள்ள இந்த மரங்கள் தாங்கி கொண்டு எவ்வளோ ஒரு இணலை நமக்கு தருது. உண்மையிலேயே பொழுதுபோக்கு பிரயோசனமான இடம் தான். குளிக்க போகிறேன் இப்போ நான்.
கடலுக்குள்ளே இறங்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க ஜாலியாக. அது நத்து எடுத்தாச்சா? ஃபோட்டோலாம் எடுத்தாச்சா? ஆ நான் வீடியோ எடுக்கு எஸ்மார் வெள்ளை டீஷர்ட். இதான் அந்த நட்சத்திர மீன் கடிக்கும் நினைக்கிறேன். செத்தா எடுக்கலாம் இல்லாட்டி கடிக்கும். சவர் இருக்கப்பா கடலில் குளிச்சுட்டு வந்து நல்ல தண்ணி நல்லபடியாக குளிச்சுட்டு குடிக்கிறா குடிங்க. கேரளா